வணக்கம். திருநெல்வேலி தினதரணி தொலைக்காட்சியில் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் என்ற யோக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினசரி காலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நெல்லை சினி சிற்பன்ஸும் தினதரணி தொலைக்காட்சியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு திருமூலர் யோகா அகாடமி ஆராய்ச்சி சிகிச்சை நிலையத்தினுடைய யோக பயிற்சியாளர் செல்வி அபிராமி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கடந்த வாரம் நாம் எப்படி உடற்பயிற்சி செய்யணும், எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்வதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில ஆசனங்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆசனங்கள் 4 வகையாக பிரித்து வச்சிருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அதாவது நின்ற நிலையில் செய்கிற ஆசனங்கள், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள், அதுபோக முகம் தரையில் படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள், மல்லாந்த படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். இன்று நமது முகம், நமது உடல் தரையில், அதாவது விரிப்பில் படுத்து செய்யும் ஆசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல்ல எப்போவுமே ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம ஒருநிலைப்படுத்தணும். அதற்காக ஒரு சிறிய தியானம், கண்களை மூடி சின்முத்ரா வைக்கணும். நல்ல அமைதியாக சுவாசம், நல்ல மூச்செடுத்து நல்ல மூச்சை விடணும். ரொம்ப மெதுவாக மூச்செடுத்து நல்ல மூச்சை விடணும். இந்த மூச்சை விட்டுக்கொண்டே நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய புருவ மத்திகளை நோக்கி பார்க்கணும். கண்கள் மூடிய நிலையில மேல் நோக்கி புருவ மத்தியை பார்க்கணும். இப்போ கைகளை நமஸ்கார முத்ரா கொண்டு வந்து ஒரு 3 முறை நல்ல ஆழமான சுவாசம், ஆழமான விடுதல் 3 முறை செய்துட்டு கைகளை நல்லா தேய்ச்சி ஒரு யுத்தமான சூடு வந்தோடனே முகத்தில் வச்சதுக்கப்புறம் கண்களை திறக்கணும். இல்லது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் புஜங்காசனம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஆசனம் போகிறதுக்கு முன்னாடி மகராசனம் பொசிஷனுக்கு போகணும். அதான் நிலைக்கு போகணும். கைகளை முன்னாடி வச்சு அந்த கால் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், அந்த கரண்டை கால் உள்பக்கமாக படுக்கணும். இந்த மாதிரி ஒரு மகராசன பொசிஷனில் படுக்கணும். மகரம் அப்படிங்கிறது முதலை மாதிரி ஓய்வெடுப்பதற்கு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு முழுமையான ஒரு ஓய்வெடுக்கணும். அந்த மாதிரி படுத்திருக்கணும். நல்ல ஆழமான ஒரு சுவாசம், நல்ல மூச்சை எடுத்து நல்ல மூச்சை விடணும். இப்போ இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னாடி இதற்கான சிறப்பு பயிற்சிகள் இருக்கு. நம்ம பொதுவாக ஒரு பயிற்சி பார்த்தோம். கழுத்து, தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, கைவிரல்கள், இடுப்பு, முழங்கால், கால்கள் அப்படி சொல்லி ஒரு பொதுவான பயிற்சி பார்த்தோம். இது எல்லாரும் செய்யலாம். யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாரும் இந்த பயிற்சியை பண்ணலாம். ஆனால் இந்த ஆசனம் செய்யும் போது இதற்கான சில பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு செய்யும் பொழுது நமக்கு உடல் நல்ல ஒரு தளர்ந்த நிலையை அடைய முடியும். அதில் முதல் பயிற்சி என்னன்னு பாருங்க. கைகளை தோள்பட்டை பக்கத்தில் வச்சுக்கணும். சரியா? மூச்சை எடுத்துட்டு கால்களை 2ஐயும் சேர்த்து வைக்கணும். மூச்சை எடுத்துட்டு அப்படியே மேலே வரணும். நல்ல இன்ஹீல், கொஞ்சம் வேகமாக வரணும். இன்ஹீல், எக்ஸ்ஹீல், திரும்ப இன்ஹீல், எக்ஸ்ஹீல், திரும்ப இன்ஹீல், எக்ஸ்ஹீல், திரும்ப இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி என்ன பண்ணால் இதே மாதிரி இன்ஹீல் பண்ணணும். உடலை மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கணும். லெஃப்ட் காலை பார்க்கணும். திரும்ப கீழே வரணும். அடுத்த மூச்சு எடுத்துகிட்டு மேலே ரைட்டில் பார்க்கணும். ஏன்னா புஜங்காசனம் பண்ணும்போது பெரும்பாலுமே என்ன பண்ணால் கழுத்தில் தான் முழு பலமும் விழும். அப்போ அந்த கழுத்து செர்விக்கல்ல வலி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பயிற்சிகளை செய்யணும். இப்போ அந்த பயிற்சி நல்லா மூச்சு எடுக்கணும். அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்க்கணும். திரும்ப மூச்சை விட்டு கீழே வந்துடும். திரும்ப லெஃப்டில் அதே மாதிரி மூச்சு எடுக்கணும். திரும்பி பார்க்கணும். கால் திரும்ப கீழே. இப்படி ஒரு 6 முறை செய்யணும். திரும்ப நல்லா மூச்சு எடுக்கணும். மேலே வரணும். திரும்பி காலை பார்க்கணும். மூச்சை விட்டு கீழே வரணும். திரும்ப நல்லா மூச்சு எடுக்கணும். மேலே வரணும். திரும்பி பார்க்கணும். திரும்ப கீழே வந்துடணும். திரும்ப நல்லா மூச்சு எடுத்துகிட்டு மேலே அதுக்கு எதிர்த்து இப்போ ரிலாக்ஸாக மகராசனாக்கு போயிடும். ஸோ இந்த ஆசனம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட ஓய்வுகளை சரியாக பார்த்து செய்யணும். வேகமாகவோ இல்லை ரொம்ப கவனக்குறைவாக செஞ்சோம்னா நம்முடைய பின் முதுகில் இருக்கக்கூடிய எலும்புகளில் தேய்மானங்கள், வலிகள் வருவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அடுத்த பயிற்சி என்ன பாருங்கள். கை 2ஐயும் உடம்புக்குள்ளே கொண்டே வச்சிடணும். வயிற்று பக்கத்தில் வச்சிடணும்.
இந்த மாதிரி கீழே இடது கை மேலே வலது கை இந்த மாதிரி வைக்கணும். சரியா? வச்சு படுத்துறோம். இப்போ மூச்சு எடுத்துட்டு அப்படியே மேலே வர்றோம். இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல், இன்ஹீல், எக்ஸ்ஹீல். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உடனே மகராசனத்துக்கு போயிடணும். இந்த பயிற்சி செஞ்ச உடனே மகராசனம் கண்டிப்பாக போகணும். மகராசனத்தில் முக்கியம் கால்கள் அந்த நிலையில் இருக்கிறது, தலை இந்த மாதிரி இருக்கிறது. சைடில் திருப்பி தலையை வச்சு பார்க்கக்கூடாது. இப்படி தலையை வச்சு பார்க்கறது. அப்படி பார்த்தோன்னா நமக்கு கவனம் சிதறும் போது உடல் ஒருநிலைப்படாது. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கைகளை தொடைப்பகுதியில் கொண்டு வச்சுக்கணும். நல்லா 2 காலையும் நல்லா மேலே தூக்கிட்டு டவுன் பண்ணணும். நல்லா மேலே அப் பண்ணணும், திரும்ப டவுன் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி நல்லா மேலே தூக்கணும், கீழே வரணும். மூச்சு எடுத்துகிட்டு உடம்பை நல்லா வளைக்கணும், மூச்சை விட்டு கீழே வந்துடணும். மூச்சை எடுக்கணும், மூச்சை விடணும். இது அப்படி தொடர்ந்து 6லேருந்து 12 முறை வரைக்கும் செய்யலாம். குறைஞ்சபட்சம் 6 முறை செய்யணும், அதிகபட்சம் 12 முறை செய்யலாம். இப்போ மகராசனத்து ஓய்வுக்கு வந்துடும். ஒரு ஆசனம் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 நிமிடங்கள் நம்ம செலவழிக்கணும். அப்படி செஞ்சோம்னா அந்த ஆசனத்தினுடைய தன்மை பயன்களை முழுமையாக பெற முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, வேகமாக செஞ்சால் உடல் பயிற்சி மாதிரி ஆகிறதோடு இல்லாமல் உடல் வலி கொடுத்துரும். ஏதோ ஒரு இடத்துல அதிகமான வலிகள் கொடுக்கும்போது நமக்கு அது நாள்பட்ட காயங்களை உருவாக்குவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ ஆசனா போகிறோம் பாருங்கள். கைகள் கரெக்டாக தோள்பட்டையிலேருந்து நெஞ்சு கிட்ட போயிடணும். இந்த எல்போ உடம்பை ஒட்டி இருக்கணும், விரியக்கூடாது. இப்படி விரித்து வைப்பாங்க சில பேர், இப்படி விரித்து வைப்பாங்க. 2 கையும் விரிஞ்சிடும். இப்படி வச்சு எழுந்திரிச்சிங்கன்னா அடிவயிறு வலிக்கும். அதனால் இது 2ஐயும் சேர்த்து வச்சு இந்த முழு உடலை நல்லா கவனமாக பார்க்கணும். நாடி ஒரு பகுதி, கழுத்து ஒரு பகுதி, தோள்பட்டை இருக்குது, நான் செய்ய சொல்லலை, தோள்பட்டை இருக்குது, மேல் நெஞ்சு இருக்குது, நெஞ்சு பகுதி இருக்குது, மேல் வயிறு இருக்குது, வயிற்று பகுதி இருக்குது. இதை முதல்ல ஒரு அபியாசம் செய்கிறவங்க, ஒரு யோக பயிற்சி செய்கிற ஒருத்தர் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நாடி, கழுத்து, தோள்பட்டை, மேல் நெஞ்சு, நெஞ்சு பகுதி, மேல் வயிற்று பகுதி, வயிற்று பகுதி, இந்த புலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இந்த ஆசனத்தை முழுமையாக நம்ம பலனை அடைய முடியும். இப்போ இப்படியே இருக்கிறோம். முதல்ல என்ன பண்ணோம்னா, நாடியை மட்டும் தூக்குறோம், அப்புறம் கழுத்தை கொஞ்சம் தூக்கிக்கிறோம், தோள்பட்டையை தூக்குறோம், மேல் நெஞ்சு, நெஞ்சு பகுதி, அப்புறம் மேல் வயிறு, அடிவயிறு, தொப்புள் பகுதி அப்படியே விரிப்பில் அப்படியே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் வளையறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் சரியான நிலை. கால்கள் சேர்ந்து இருக்கணும். இப்போ தம் பண்ணக்கூடாது. மேலே போனால் மூச்சை நல்லா பிடிச்சிக்குவோம், அப்படி பிடிக்கூடாது. நல்லா இன்ஹீல், நல்ல எக்ஸீல். சுகம் ஸ்திரம் ஆசனம்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுகமாக நல்லா இன்ஹீல், நல்ல எக்ஸ்ஹீல் பண்ண. நல்லா மூச்சு எடுக்கணும், நல்ல மூச்சை விடணும், நல்ல மூச்சு எடுக்கணும், நல்ல மூச்சை விடணும். இப்போ மெதுவாக கீழே இறங்கணும். வேகமே ஆகாது. ரொம்ப வேகப்படுத்தணும்னா நமக்கு வலி வந்துடும். உடனே மகராசனத்துக்கு போயிடும். இது ஒரு நிலை, முதல் நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய புஜங்காசனத்தில் நிறைய நிலைகள் இருக்குது. இது ஒரு முதல் நிலை. இப்போ இது செஞ்சுட்டு அடுத்தால என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். திரும்ப அதே மாதிரி கைகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும், கால்கள் சேர்ந்து இருக்கணும். இப்போ அதே மாதிரி நாடி, கழுத்து, தோள்பட்டை, மேல் நெஞ்சு, நெஞ்சு பகுதி, மேல் வயிறு, வயிற்று பகுதி. இப்போ வளைய ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா வளைய ஆரம்பித்து நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடணும். ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்சு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடணும். நல்ல எண்ணிக்கையில் நல்ல எக்ஸைல். குறைஞ்சபட்சம் 60 எண்ணிக்கைகள் நிற்க உங்களை பழக்கப்படுத்திக்கணும். ஒரே நாள் ஆரம்பிச்ச உடனே 60 எண்ணிக்கைகள் போனீங்கன்னா அது பின்விளைவுகள் அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக 10 எண்ணிக்கைகளாக. அப்போ ஒரு ஆசனம் 6 நாள் செய்யணும். 6 நாள் செய்யும் போது தான் 60 எண்ணிக்கைக்கு வரும். 60 எண்ணிக்கையில் நிலைநிறுத்தும் போதுதான் இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படுகின்ற பலன்கள், நன்மைகளை நம்ம அடைய முடியும். மெதுவாக கீழே இறங்கி இப்போ இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சோன்னா மகராசா நிலைக்கு போகணும்.
இதுக்கு ஒரு மாற்று ஆசனம் இருக்கு. இந்த மாற்று ஆசனம் பண்ணா தான் உடல்நிலையை சரி பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம புஜங்காசனத்தினுடைய நிலை என்னன்னு பார்த்துருக்குறோம். இதனுடைய பலன்கள் என்னங்கிறத அடுத்த பயிற்சி வகுப்புல நம்ம பார்ப்போம். இன்றைய பயிற்சி வகுப்புல வந்து என்னோடு இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு உங்களுக்கான ஆசனங்களை செய்து கொடுத்த யோகா ஆசிரியர் அபிராமி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் பயிற்சி வகுப்பில் நெல்லை சினி சிற்பன் சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெகன்மோகன். வணக்கம்.